மதுரை சாமநத்தம் உயர்நிலைப் பள்ளி அருகே டீக்கடை நடத்தி வருபவர் செல்வம் என்கிற முத்து. இவரது மகன் தனசேகர பாண்டியன் என்கிற செந்தில்குமார். 33 வயதான செந்தில்குமாருக்கும் அவனியாபுரத்தைச் சேர்ந்த காவியா என்ற பெண்ணுக்கும் 5 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். சாமநத்தம் ஊராட்சியின் முன்னாள் துணைத் தலைவராக இருந்த செந்தில்குமார் தற்போது அதிமுக இளைஞர் ஒன்றிய பாசறை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்திருக்கிறார். தினந்தோறும் காலை 6 மணிக்கு செந்தில்குமார் டீக்கடையை திறப்பது வழக்கம். சம்பவத்தன்று வழக்கம் போல காலை 6 மணிக்கு டீக்கடையை திறந்துள்ளார். அப்போது டீக்கடை வாசலில் அமர்ந்திருந்த மர்ம நபர்கள் செந்தில்குமாரை கொடூரமாக தாக்கி தலையை துண்டித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இரத்த வெள்ளத்தில் கிடந்த செந்தில்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதல் கட்ட விசாரணையில் செந்தில்குமாரின் கடைக்கு முன் சிலர் மது அருந்தியதாகவும் அதை அவர் தட்டி கேட்கவே அதனால் ஏற்பட்ட பகையால் வெட்டி கொலை செய்திருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த கொடூர கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் சந்தேகத்துக்கிடமான 3 பேரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் இந்த கொலைக்கு செந்தில்குமாரின் மனைவி காவியாதான் காரணம் என தெரிய வந்திருக்கிறது. காவியாவுக்கு வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் நெருங்கி பழகியுள்ளனர். ஒரு கட்டத்தில் அந்த பழக்கம் காதலாக மாறியுள்ளது. இந்த விஷயம் செந்தில்குமாருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் மனைவியை கண்டித்திருக்கிறார். இதனால் கடந்த 7 மாதங்களாகவே குடும்பத்தில் தகராறு நடந்து வந்திருக்கிறது. இந்த சூழலில் 2 மாதத்திற்கு முன்பு காவியாவும் கார்த்திக்கும் வீட்டை விட்டு வெளியேறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் காவியாவின் குடும்பத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை மீண்டும் செந்தில்குமாரோடு சேர்த்து வைத்தனர். இந்நிலையில் மீண்டும் காவியா கார்த்திக்கிடம் செல்போனில் அடிக்கடி பேசி வந்துள்ளார். இந்த விவகாரம் கணவருக்கு தெரிய வந்ததை அடுத்து இருவருக்கும் இடையே மீண்டும் சண்டை நடந்திருக்கிறது. இந்நிலையில் இனி என் கணவர் உயிருடன் இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஆகையால் கணவரை கொலை செய்து விடுமாறு காவியா காதலன் கார்த்திக்கிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன்படி கார்த்திக் நண்பர்கள் 6 பேருடன் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் நேற்று முன்தினம் இரவு செந்தில்குமாரின் டீ கடைக்கு சென்றுள்ளார். அப்போது மது அருந்திவிட்டு விடிய விடிய காத்திருந்த அந்த கும்பல் செந்தில்குமாரை பயங்கர ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் காவியா மற்றும் அவரின் காதலன் கார்த்திக்கின் நண்பர்கள் 3 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கும் முக்கிய குற்றவாளியான கார்த்திக்கையும் அவரது 2 நண்பர்களையும் தேடி வருகின்றனர். காதலுக்கு இடையூறாக இருந்த கணவரை தாலி கட்டிய மனைவி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.